வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்தகுருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे गौरवोऽयं निलये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यमाक्षर्भिः जत्राः स्थिरैरङ्गसुष्ठुवाघं सनोभिः यशेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न सक्तर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் நாரத பரிவிராஜக உபனிஷத்து 58வது படிக்கட்டில் 56 கரெக்டாக 56வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உபநிஷத்தை ஆரம்பிக்கும் போதும் சொல்கிற கருத்து தான். 56வது படிக்கட்டில் நம்ம காலை எடுத்து வைக்கிறோம்னா 55% நாம் இந்த பிரம்மஞானம் சொல்லக்கூடிய ஒரு மண்ணை பொன்னாக்கும், கரியை வைரமாக்கும், சாமானிய மனிதனை இறைவனாக்கும் ஒரு ரசாயன வித்தை தான் இந்த பிரம்ம வித்யா. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பூரணமாக அங்கீகரிக்கிறேன். 55 உபனிஷத்து சின்சியராக சிரவணம் பண்ணியிருந்தால், நேரடியாக குருவோடு சேர்ந்து விசாரம் செய்திருந்தால் அவங்க 55% பிரம்மஞானம் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள். அதில் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். இப்போ அவங்களுக்கு அறிவு வந்திருக்கு. கூடிய விரைவில் அடுத்த 50 உபநிஷத்துக்குள்ளே அனுபவமும் வந்துடும். அவங்க தியானம் பண்ண ஆரம்பித்தா விரைவில் அனுபூதியும் வந்துடும். நான் தியானமே பண்ண மாட்டேன், எனக்கு அனுபூதி வரணும்னா வராது. இங்கே எல்லாமே லாஜிக் இருக்குது. இங்கே கற்பனையோ கதையோ எதுவும் கிடையாது. இருக்கிறத இருக்கிறபடி இருந்து காட்டுறது தான் பிரம்ம விஞ்ஞானம். இப்போ எப்படி இவ்வளோ தெளிவாக 55% உங்களுக்கு பிரம்மத்தை பற்றிய அறிவு இருக்குது, அதை நான் அங்கீகரிக்கிறேன். யார் அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ அடியேன் அங்கீகரிக்கிறேன். ஏன்னா இது சொல்லி கொடுத்துருக்கிற முறையை பார்த்துருக்கும்போது இதில் நியாயம் உண்டு, லாஜிக் இருக்குது, உங்களுடைய உழைப்பு இருக்குது, அடியனுடைய பிரார்த்தனையும் இருக்குது. அதனால் 55 இந்த 2400 பேர் இப்போ டெய்லி 10 பேர் ஏறிக்கிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபரு. ஒரு ஆண்டுக்கு 500 வேதம், 5வது ஆண்டெல்லாம் 2500 கணக்கில் போயின்ட்டுருக்கு. ஆனால் அடியன் முதல் ரவுண்டில் 1,00,000 சப்ஸ்கிரைபர். எந்த வியாபார நோக்கம் இல்லை. ஏன்னா அதில் எதையும் நாம் யூடியூப்லேருந்து ஒரு பைசா நம்ம வாங்கலை, வாங்கவும் போகிறதில்ல. இது முழுக்க அடியார்கள் எப்படியாவது கேட்டால் போதும், அதில் ஒரு சின்ன பிரேக்கு கூட இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் சிரவணம் பண்ணக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் சொல்கிற கருத்து என்னன்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்ரீ குமரன் வேதம்குள்ளே கால் எடுத்து வச்சது குமரலோகத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா யார் யாருக்கு முக்தி கொடுக்கணும்னு சுவாமி முடிவு பண்ணி தான் இந்த வேலையை செய்துகிட்ருக்கார். நான் அடியேன் செய்கிறேன்னு சொல்கிறதுல எனக்கு 1% கூட உடன்பாடு இல்லை. 100% அவர் நம்ம வச்சு செய்கிறாருங்கிறதுல பூர்ணமான அனுபூதி அடியனுக்கு இருக்குது. அது குறைஞ்சது 1 கோடிங்கிறது குறைஞ்சபட்சம்தான் என்னை பொறுத்த வரைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போனார். 4 ஆண்டுகள் வரைக்கும் அந்த 2000 தாண்டவே இல்லை. ஆரம்பிக்கும் போதே 2000 பேர் சேர்ந்துட்டாங்க முருகனை பார்த்து. இப்போ 2400 தாண்டி தொடர்ந்து போயிட்டுருக்கு.
இதில் வந்திருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்கும் முக்தி கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனை அடியனுக்கு கொடுத்துருக்காரு சுவாமிநாத சுவாமி. அதுக்காக என்னுடைய காலம் வரைக்கும் இறக்கும் காலம் வரைக்கும் என்னுடைய உழைப்பை கொடுப்பேன். இது சுவாமிக்கு நிவேதனம். இது நம்மளை நாம் சுவாமிக்கு பக்தியினுடைய உச்சம் தன்னை நிவேதனம் பண்ணுறதில்ல. பக்தியாக சரணாகதி ஆனது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட உழைப்பையும் அதனுடைய பலனையும் முருகனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பப்படி இதில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் முக்தி நிச்சயம்னு என்னால் உறுதியளிக்க முடியும். அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் தவமும் தொடரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 56வது படிக்கட்டில் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இந்த அறிவு 56லேருந்து 108க்குள்ளே அனுபவமாக மாறணும். இப்போயே பல பேருக்கு அனுபவம் வந்துடுச்சுன்னு சொல்கிறீங்க. தியானம் பண்ணால் அனுபவம் எளிமையாக வந்துடும். ஏன்னா நீங்கள் தியானம் பண்ணால் தான் உள்ளே போவீங்க, நெருங்க முடியும். ஓங்கார சப்தத்தை என்றைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கி முக்தி நிச்சயம்னு உறுதிப்படுத்திக்கலாம். நீங்கள் உள்ளவே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் யார் உங்களை உள்ளே கொண்டு போக முடியும்? நான் பிரம்மஸ்வரூபத்தில் அதில் என்ன பெரிய ரகசியம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மண்ணை பொன்னாக்கும், கரியை வைரமாக்கும், சாமானிய மனிதனை தேவனாக்கும், இறைவனாக்கும்னு இப்போ சொன்னேன்ல. அது ஒன்றும் சும்மா ஒரு ரிதத்துக்கோ ஒரு ரிதத்துக்கோ ஒரு கற்பனைக்கோ அல்ல. அது உண்மையாகவே இந்த பிரம்ம ரகசியம் சொல்லக்கூடிய பிரம்ம வித்யா உபனிஷத்தானது மண்ணை பொன்னாக்கும், கரியை வைரமாக்கும், மனிதனை இறைவனாக்கும். சந்தேகமே இல்லை. சந்தேகப்படுறது தடை. அது அவங்கவுங்க பக்குவத்தை பொறுத்து இருக்குது. தடையை பற்றி பேசணும்னா முக்கியமாக யோகசூத்திரம் 10 தடைகள் சொல்லுது. அதில் அடியன் 5 முக்கியமாக சொல்கிறேன். அதில் ஒன்று உடல் நோய், அது பேர் வியாதின்னு பேர். இன்னொன்று மனநோய், இந்த டிப்ரெஷன், கவலை, துக்கம், பயம், பதட்டம், இதெல்லாம் 2வது பக்கம். 3வது ஆதி வியாதி சொன்னா, 3வது அனவசித்தம். அபிரத்தின்னு ஒரு வார்த்தை. அபிரத்தினா புலனின்பம். புலனின்பம்னா நம்மளை டைவெர்ட் பண்ணிக்கிறது. ட்ராக்கில் போகிறோம்ல, நாமளே வேறு எதையாவது பார்த்து அது முன்னாடி போகிறது. புலனின்பம்னு பேர். இன்னைக்கு கிளாஸ் பார்க்க வேணாம், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது புலனின்பம் தான், வேறு எதுவுமே இருக்காது. அது அபிரத்தின்னு பேர். ஆதி வியாதி அபிரத்தி 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு அனவஸ்திதம். அனவஸ்திதம்னா பொருந்துறதில்லை. பொருந்துறதில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நாம் நடுவுக்கு போகணும், நடுவோடு சேரணுங்கிற அந்த குறிக்கோளில் போய் பொருந்துறதில்லை. சுற்றிக்கிட்டே இருக்குது, பிரகாரத்திலேயே சுற்றுறது. எத்தனை காலம்தான் பிரகாரத்திலேயே சுற்ற போகிறோம்? 10வது பிரகாரம் சுற்றலாம் ஒரு காலகட்டத்தில். 1 வருஷத்துக்கு ஒரு பிரகாரம் நீங்கள் உள்ளே வந்தாலே போதுமே. 10வது பிரகாரம் முதல் வருஷம் 10வது பிரகாரத்தை சுற்றுங்க, பரவாயில்ல. 2வது வருஷம் 9வது பிரகாரத்துக்கு வந்துடணும். தியானத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி, சத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி, இறைவனை கான்சன்ட்ரேட் பண்ணி, ஆனந்தத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்கிறேன். சத்து சித்த ஆனந்தங்கிற அந்த வார்த்தைக்கு ஆனந்தம், அன்பு, அறிவு. முதல் வருஷத்தில் 10வது பிரகாரத்தில் சுற்றினாலும் 2வது வருஷத்தில் 9வது பிரகாரத்துக்கு வந்துடணும். வந்தால் தான் நீ சாதகன் முமுக்ஷன். நீ இல்லைன்னா நீ ஏமாத்துறன்னு அர்த்தம். யாரை ஏமாத்துறனா உன்னை தான் ஏமாற்றிக்க போகிறோம், வேறு யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்புறம் 9வது பிரகாரம் வரணும் 3வது வருஷம். 8வது பிரகாரம் வந்துடணும். 4வது வருஷம் 7வது பிரகாரம் வந்திருக்கணும். 5வது வருஷம் 10, 9, 8, 7, 6 6வது பிரகாரத்துக்கு வந்துடும் தியானத்தினால. அதே மாதிரி 4 மணி நேரம் நீங்கள் ஏகாந்தம் போகலைன்னு சொன்னால் 5 வருஷம் நான் வேதம் கேட்குறேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்புறம் அது 20 வருஷமாக கேட்குறேன், 30 வருஷமாக கேட்குறேன்னு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது உபயோகம் இல்லை.
ஞானமில்லாத தியானமும் தியானமில்லாத ஞானமும் நிறைவு பெறாது. யார் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி இல்லை. அடியேன்னு சொல்கிற கருத்து அனுபூதி. ஞானமும் யோகமும் சேர்ந்து பயணிக்கணும். ரெண்டும் பேரலாக, ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கணும். ஞானமும் அதான் விசாரம் தியானம்னு சொன்னோம். ஞானம்னா விசாரம், தியானம்னா யோகம். ஞானம்னா விசாரம், யோகம்னா தியானம். இது நான் சொல்கிறபடி ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட் இயரில் 1 hour, செகண்ட் இயரில் 2 hours இப்படி நீங்கள் பயணிச்சிங்கன்னா 5வது வருஷத்தில் 5 hourல உக்காரணும். அதுதான் சத்துவகுணத்தை படிப்படியாக வளர்க்கணும். யோகாக்னியை ஏற்று வைக்கும். உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 5 அக்னியில் யோகாக்னி தான் மூலாக்னியில் இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் மூலாக்னியாக இருக்கும். அந்த மூலாக்னியை யோகாக்னியாக மாற்றுறது இந்த குரு சேவா, தான தர்மம், தீர்த்த யாத்திரை, யோகாக்னியாக மாற்றுறது. யோகாக்னி இந்த 5 அக்னியை ஏற்றும். ஜட்ராக்னியை ஏற்றும், ஹிருதயாக்னியை ஏற்றும், பூர்வ மத்தியில் ஞானாக்னியை ஏற்றும், சகசிராரத்தில் சிவாக்னியோட பொருந்தும். இதில் ஒன்று மட்டும் செய்கிறேன், சிரவணம் மட்டும் கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன், தியானமே பண்ண மாட்டேன்னா பூர்த்தி ஆகாது. இப்போ தடை சொன்னல, 5 தடை: ஆதி, வியாதி, அவிரதி. ஆதி, வியாதி, அவிரதி. அவிரத்தினா என்னது? அடையில் டைவர்ட் ஆகி போகிறது, புலன் என்பதில் போகிறது. 4வது அனவசித்தம், பொருந்துறதில்லை. குரு சொல்கிற வாக்கோடு பொருந்துறதில்லை. குரு சொல்கிற வாக்கோடு பொருந்தினால் அது அத்வைதம். அங்கேயே அத்வைதம் ஏற்படுது. பொருந்தினால் நீ நடுவுக்கு போவ, இல்லைன்னா பிரகாரம்தான். நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக சொல்கிறேன். யார் யார் எங்கெங்கேயோ எத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்கீங்க, அர்த்தம் இல்லாமல் தேடி அர்த்தம் இல்லை. 12 ஆண்டுகள் போதும். ரிஷிகள் சொன்னது சத்தியம், சத்தியம், சத்தியம். அடியேனா அதை நான் அங்கீகரிக்கிறேன், உறுதிப்படுத்துகிறேன். அனவசித்தம் சொன்னேன் இல்லையா? பொருந்துறதில்லை. இந்த ப்ளக்கு பாயிண்ட்டை சைடில் போய் சொருவது, மேலே போய் சொருவது, கீழே போய் சொருவது இல்லை. எப்படி சார்ஜ் ஆகும்? ப்ளக்கை வச்சு நிறைய பாடம் நடத்தலாம். அப்புறம் தான் சித்த விக்ஷேபம்னு பேர். சித்த விக்ஷேபம்னா மனம் உடஞ்சி போச்சு, எனக்கு மூட் அவுட்டு. மூடு எப்பயுமே சரியாக நல்லா புரிஞ்சுங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், மூடு எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்பப்போ அதை உடைக்கிறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீ அதுக்கு அதை உள்ளே விடக்கூடாது. எல்லா எண்ணங்களையும் எல்லா குப்பைகளையும் உள்ளே விடக்கூடாது. நீ ஒரு ரிசர்வேஷனில் தான் எப்பயுமே இருக்கணும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். முமுட்சுவாக இருந்தால் ஒரு ரிசர்வேஷனில் தான் நீங்கள் இருக்கணும். கண்ட எண்ணங்கள் வரும், கண்டபடி அட்டாக் பண்ணுவாங்க. கண்ட பேர் சேர சகதியை அள்ளி வீசுவாங்க, கல்லை விட்டு அடிப்பாங்க, சாணத்தை அள்ளி போடுவாங்க, சாணியை தூக்கி போடுவாங்க, குப்பையை அள்ளி கொட்டுவாங்க. எல்லாத்தையும் நம்ம உள்ள இப்போ அங்கீகரிச்சுக்கிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதையே சிந்திச்சு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே அதெல்லாம் நிற்காது. நீ அதுக்குள்ளே நினைச்சு அதுக்குள்ளே செஞ்சு மன உளைச்சல் போகிறல்ல, அது பேர் தான் சித்த விக்ஷேபம்னு பேர், மன உளைச்சல்னு பேர். மன உளைச்சல் இருந்ததுன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அங்கே இருக்கும். எங்கே இருக்கும் அந்த மன? அது சும்மா குப்பை. அது நீ அங்கீகரித்தா தானே. உன்னை ஒருத்தன் திட்டுறான், நீ ஏற்றுக்கிட்டா தானேப்பா. புத்தரை ஒருத்தன் திட்டினான், கண்ணா அப்படின்னான்னு திட்டினான். பிசாமல் சைலண்ட்டாக இருந்தார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்த சிஷ்யர்கள் திட்டினவனே கேட்டேன், ஏன்னா உனக்கு இவ்வளோ திட்டுறேன், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு ஒரு பசுமாடு கொடுக்குற, வேண்டான்னு சொன்னால் யார் வச்சுருப்பா? அது ஒரு பசுமாடு கொடுக்குற, அது வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ நீ யாருக்கு அந்த பசுமாடு? உனக்கு தானேப்பா. அதனால் இப்போ நீ எவ்வளோ கொடுத்தியோ அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு முன்னாடியே சொல்லிட்டேன், அதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு வரான். அது மாதிரி மூடு எப்பயுமே சரியாக இருக்கும். மூடு சரியாக இருந்தால் தான் நான் வேலை செய்வேங்கிறத அந்த ஆட்டிடியூடை மாற்றுங்க. அந்த இடத்துல தான் விருப்பு வெறுப்பை கிராஸ் பண்ணுறீங்க.
மூடு சரியாக இருந்தாலும் சரியாக இல்லாட்டினாலும் நம்மளுடைய பயணத்தில் தொடரணும். அது ரொம்ப 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 முக்கியமானது. பல கோடி பேர் தன்னுடைய லட்சியத்தில் சாதிக்காமல் போகிறதுக்கு இது மிக முக்கியமான காரணம். நான் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே கரெக்டாக போட்டுடுச்சு, சரிப்பா புயல் அடிக்கிற தருணம் வருது, அப்படியே தான் இருப்பேன். இது மழை பெய்கிற தருணம் வருது, பூகம்பம் வர தருணம் வருது, நோய் வருது, ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கிட்டு அப்புறம் நம்ம பயணத்தில் இந்த அனுஷ்டானம் சொன்னேன் இல்லையா, அந்த அனுஷ்டானம் உங்களை தொட்டுச்சா இல்லை இந்த வார்த்தை? அதான் உங்களுக்கு ஒரு பெரிய கொள்கையாகவே தெரியல. அதாவது சாதிக்கணும்னு நினச்சா தானே அனுஷ்டானங்கிற ஒரு வார்த்தைக்கு இம்பார்ட்டன். எந்த வேலை கேட்டாலும் நித்தியப்படி நம்ம செய்ய வேண்டிய வேலை தடைபடக்கூடாது. ஒரு டெசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டெசிஷன் 5 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டும், 20 வருஷம் ஆகட்டும். அடியன் முதல்ல 10 வருஷம் ஒரு பிளான் பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணேன், அதெல்லாம் நடந்துச்சு கரெக்டாக. முக்கியமாக 4: படிப்பு, வீடு, மனைவி, மக்கள். ஒரே பிளானில் ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்தப்போ பேசாமல் 10 வருஷம் சும்மாவே இருந்தேன், ஒரு டார்கெட்டும் வைக்கல. ஒரு 2018 ஒரு பிளான் பண்ணேன், அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு நிலையை தொடணும்னு தொட்டோம். இன்னும் 2028 வரலை, வரத்துக்குள்ளே ஒரு நிலையை தொட்டோம். அதில் ஒரு பார்ட்டாக இந்த 1,00,000 சிஷ்யர்களை முதல் ரவுண்டில் சேர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக எடுத்த முடிவு. இவ்வளோ நாளுக்குள்ளே அதை முடிக்கணும். 2028, 2033, 2038ன்னு ஒரு கணக்கு போட்டோம். 5 வருஷமாக. முதல்ல 10 வருஷம் 28, 5, 33, 5 எத்தனை? என்னப்பா கால்குலேட்டர் எடுங்க, நோட்டு, பேனா, பென்சிலாம் எடுத்து டோட்டல் போட்டு சொல்லுங்கள். 2018 விட ஒரு 5 வருஷம், 2023, அப்புறம் ஒரு 5 வருஷம், 2028, 20 வருஷம் ஆச்சா? 18 வரைக்கும் 18, அது ஆரம்பித்து 18 ஆரம்பித்து இப்போ 22, 24 போயிட்டுருக்கு. இன்னும் 4 வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அந்த நிலை வந்துடுவேன். அப்புறம் 5 வருஷம் ஒரு ரவுண்டு, அப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் ரவுண்டு. அப்படி ஒரு டார்கெட் வைக்கணும், அதுக்காக உழைக்கணும். அதில் அனுஷ்டானம் தவறக்கூடாது. அது முக்கியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஒரு டார்கெட் இல்லாத ஒரு வாழ்க்கை பயணம் மகா மட்டமான வாழ்க்கை. 2004க்கு அப்புறம் 10 வருஷம் சும்மா இருந்தேனே, சும்மாவே இருந்தேன், சைலண்ட்டாக இருந்தேன், எந்த டார்கெட்டும் வைக்கல. ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். பிஹெச்டி ஒரு பெரிய ஒர்க்கு, வீடு வாங்கினது ஒரு பெரிய ஒர்க்கு, திருமண செலவுகள் ஏற்றுக்கிட்டது ஒரு பெரிய ஒர்க்கு, அடுத்தது குழந்தைங்கள் அவங்களுடைய செலவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி போச்சு. எல்லாமே அடியனுடைய முயற்சியும் உழைப்பும் தான். யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம், யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டோம், யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். இதை ப்ராக்டிக்கலாக நடந்தே சொல்கிறேன். அதே தான் உங்களுக்கும். ஒரு சாமானியன் எப்படி மேலே ஏறுறாங்கிறதுக்கு பதில், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். மூடு எப்போதும் சரியாக இருக்கும், மூடு நல்லா இருக்கும், மூடு ஆனந்தமாக இருக்கும். அப்போ தான் நான் சிரிப்பேன், அப்போ தான் நான் நல்லா வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வேன், அப்போ தான் உற்சாகமாக செயல்படுவேன். பாக்கி நேரம்லாம் செய்ய மாட்டேன், இன்னும் மூட் அவுட்டு அப்படின்னா அடிக்கடி உனக்கு மனநோயும் உடல் நோயும் வரும். உடல் நோயும் வரும், மனநோயும் வரும். இப்போ சொன்னாலே அவன் 10 சொல்லியிருக்கேன், நான் 5 தான் சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் வரும். அதுக்காக அனுஷ்டானத்தை விடக்கூடாது, நித்திய கர்மா விடக்கூடாது. உடம்பு பாடாப்படுத்தி தான் எடுக்கும். உடம்புல இருக்காத, மேலே ஏறணும் முயற்சி பண்ணு. மனசு அப்படியே மன உளைச்சலில் தான் இருக்கும். மனம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னா நீ சமாதியில் தான் இருக்கணும் 24 மணி நேரமும். சமாதினா இந்த சமாதி இல்லை, போட்டு புதைக்கிற சமாதி இல்லை, தியானத்தில் வரக்கூடிய சமாதி சொல்கிறேன். அது நம்ம போகமாட்டோம். இந்த அடியனை பொறுத்த வரைக்கும் சபிக்கல்மாக வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் வேலைகள் எளிமையாக நடக்கணுங்க. மற்றபடி நிர்விகல்ப சமாதிலாம் அடியனுடைய லட்சியமே கிடையாது. எனக்கு பரோபகார்த்தம் தான் எனக்கு பிரியம். எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கு ஏற்றணும், அதுதான் நமக்கு பிரியம். அதுதான் முருகன் நமக்கு கொடுத்துருக்க உத்தரவு. உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை மற்றவங்களுக்கு சொல்கிறேன். மூடு சரியாக இருந்தால் தான் வேலை செய்வேன்னா அது மகா மட்டமான ஆட்டிடியூடு. மூடு எப்போதும் சரியாக இருக்காது.
பல ஃபேக்டர்ஸ் உங்களை அட்டாக் பண்ணும். அதுக்கு பீரியாரிட்டி கொடுக்காம அன்றாட கர்மாவை, நித்திய கர்மாவை, அது படிக்கிறதோ வேலையோ குடும்பத்து பொறுப்புகளோ எதையும் கடமை தவறாமல் செஞ்சுக்கிட்டே வரணும். மன உளைச்சலாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே வரணும். அது புரிஞ்சுக்குங்க. அது மெகா வெற்றி கொடுக்கும். இந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மெகா வெற்றி கொடுக்கும். எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம். நீங்கள் விரும்பலை அதெல்லாம் முக்கியம் இல்லை. கடமை நீ செய்யணும். செய்ய வேண்டியதுன்னு அது போட்டிருக்கு. அது கடமைன்னா என்னென்னா செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம். செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அது கெடும், நரகத்தை கொடுக்கும். ஒரு கழுதையை கூட தான் நல்லா மூடில் வச்சுருந்தா அது நல்லா சாதிச்சுட்டு போகும். ஒரு குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா மூடில் வச்சுருந்தா ஒரு குதிரை சொல்லுது, எனக்கு மூடு அவுட்டு இன்றைக்கி, நான் ஓட மாட்டேன் அப்படி சொல்லுதா? புரியுதா இல்லையா? இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சூட்சமாக இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். அது புரிஞ்சிச்சுன்னா சிறப்பு, புரியலைன்னா தலை எழுத்து. புரியுதா? மூடு நல்லா இருந்து நம்ம சாதிக்கணும். மூடு நல்லா இருந்து கிளாஸுக்கு போகணும். மூடு நல்லா இருந்து குடும்ப காரியங்களை வேலைக்கு போகணும். அதெல்லாம் விட்டுடு. மூடு நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காது. நீ நல்லா இருக்க வைக்கிறதுக்கு தான் இந்த வேதத்தை சொல்லி கொடுக்குறோம். வேதம் அதை தான் சொல்லி கொடுக்குது. மூடு எப்பயுமே ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும்னா 1ல் நிற்கணும். நீங்கள் நிற்க மாட்டீங்க, 10ல் நிற்பீங்க. 10 அட்டாக் பண்ணோம், வாங்கிக்கிட்டு வலிக்குது, என்னால் முடியல, ரொம்ப ஹெவியாக இருக்கேனே. இப்போயே இப்படி இருக்கிய, எத்தனை கடமைகள் கருமாக்கள் மலைமலையாக வரும். நீ ஞானத்தை வச்சு தான் ஞானத்தை வச்சு தான் நீ தப்பிக்க முடியும். அறிவு இல்லைன்னா நீ தப்பிக்க முடியாது. உட்காந்து அழ வேண்டியதான். என்ன இவ்வளோ ஒர்க் எடுத்துட்டாங்களே, இது எழுதுறதுக்கே 12 மணி வரைக்கும் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது தான். நல்லா நான் பட்டர் மசாலா அப்படி கேட்குறல்ல, இதை பார்த்தேன் மெனுவை கொண்டு வா நைட்டு 10 மணிக்கு. என்னது நான் கார்லிக் நான், பட்டர் மசாலா நான், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் கேட்குறல்ல. 1.5 இருந்துக்கிட்டே 4 பேர் உட்காந்துருக்காங்க. 25 தட்டு இருக்குது சுற்றி. 4 பேர் தான் உட்காந்து என்ன பண்ணுறது? சரி, அதனால் நீங்கள் எதில் உங்களுக்கு அறிவு இல்லாமல் எதில் மாட்டிக்கிறீங்கன்னா, அறிவு இல்லை. முதல்ல அதை ஒத்துக்கணும். அறிவு இருந்தால் எத்தனை மலைமலையாக வேலைகள் வரும், அதை நீ டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் என்ஜினை தயார் பண்ணணும் முதல்ல. அதுக்கு தான் பிரம்மச்சரியம், அதுக்கு தான் இந்த வேதம். இப்போ நீங்கள் செய்ய போகிற காரியம் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? உங்களை நீங்கள் இறைவனாக மாற்றுறீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மண்ணை பொண்ணாக மாற்றுறீங்க, கரியை வைரமாக மாற்றுறீங்க. சாமானியனை இறைவனாக மாற்றுறது ரசாயன மாற்றத்தை உருவாக்குறது உபனிஷத்து. அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தில் நீங்கள் நுழைய போகிறீங்கன்னா, நீங்கள் மிஷின், அதே மிஷினு, துருப்பிடிச்ச மிஷினு 2002 பிறந்தது. 2098 எத்தனை 2008 2017 பிறந்த அதே மிஷினை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி? அதுக்கு ஆயின்மெண்ட் போடணும், இதெல்லாம் போடணும்ல. எல்லாருக்கும் சொல்கிறேன். அதுக்கு 2017, 1997 எல்லாம் இருக்கே வரிசையில். 907, 2007 அப்படி வரிசையில் இருக்கே. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் அறிவு இல்லாமல் கர்மா வந்துச்சுன்னா நீ அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அறிவு இருந்தால் நீ அதை தப்பிச்சுக்கலாம். அறிவு வந்து எஸ்கேபிசம் இல்லை. அறிவு இருந்தால் அதை டேக்கிள் பண்ணுவேன். எத்தனை கர்மா வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்ன தெரியுமா பியூட்டி? உனக்கு என்ன பொருந்துமோ, உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன பொருந்துமோ அந்த அளவுக்கு தான் கர்மா இறைவன் கொடுக்குறான். ஓவர்லோடெலாம் கொடுக்கறதில்ல. நாம் அறிவு இல்லாமல் ஓவர்லோடாக ஆக்கிக்கிறோம். அதை எதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க தெரியணும், எதை ஃபஸ்ட்டு, எது செகண்ட், எது தேர்டுங்கிற அறிவு இருக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை செய்யணும்னு தெரியணும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. அதனால் இந்த அவிரத்தின்னு சொன்ன இல்லையா, புலன் இன்பத்தில் போகிறது, டைவர்ட் ஆகிறது ஒரு மைனஸ். 5 தடைகள், 10 தடைகள் சொன்னால் 5 தடைகள் சொல்கிறேன். ஒன்று வந்து ஆதி உடல் நோய், 2வது மனநோய், மூட் அவுட்டுன்னு சொல்கிறதெல்லாம் விட்டுடுங்க, செஞ்சு தான் ஆகணும். 3வது அவிரத்தி, புலனின்பங்கள் பின்னாடி போகிறது. 4வது அனவசித்தம், குரு சொல்கிறத பொருந்துறதில்லை, மேலதிகாரி சொல்கிறதோட பொருந்துறதில்லை, நடுவோட பொருந்துறதில்லை, 10வது பிரகாரத்திலே சுற்றின்னு இருக்கிறது.
அப்புறம் 5வது பாயிண்ட்டாக சொல்கிறது தான் சித்த விக்ஷேபங்கிற மூடவு. சித்த விக்ஷேபம் தான் மூட் அவுட்டுன்னு சொல்கிறது. புரியுதா? ஸோ இந்த 5 நீங்கள் கடந்தீங்கன்னா நீங்கள் முமுட்சு என்னவாயிடுவீங்க? சாதகனாக மாறுவீங்க. நீங்கள் சாதித்தாதான் சாதகன், சாதிக்கலைன்னா சாதகன் இல்லை. சாதிக்காமல் எதை சாதகன் சொல்வீங்க? சாதிக்காதானே சாதகன். அதனால் இந்த 5 தடைகளை நீங்கள் தாண்டி வரணும். வந்தால் அறிவானது அனுபவமாக மாறும், சந்தேகம் இல்லை. அந்த நோக்கத்தில் முருகப்பெருமானுடைய கருணையினால் நாம் 56வது படிக்கட்டு எடுத்து வைக்கிறோம், கால் எடுத்து வைக்கிறோம். மெதுவாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் மெதுவாக போகல. இது ஆமை வேகம். ஆமை எப்படி போதோ இல்லையோ, ஆனால் போகுது. அது வேகமாக 125 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்லாம் வேதம் போகாது. ரொம்ப மினிமம் 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது. போனாலும் 56 கிலோமீட்டர் வந்துடுச்சு. மொத்தம் 108 கிலோமீட்டர் தான் அது பயணிக்க வேண்டிய தூரம். 56 கிலோமீட்டர் வந்துடுச்சு. அது சொல்கிறத அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா தியானம் அவசியம் அவசியம் அவசியம். உபாசனால என்னது? கர்மனா பித்ருலோக 3 லோகத்தை நீ கடக்கலாம். உபாசனா தியானம் பண்ணால் சத்தியலோகங்கிற பேலன்ஸ் 4 லோகத்தை நீ கடக்கலாம். பொய் சொல்லலை வேதம். இதை விட யார் எப்படி சொன்னால் நீங்கள் கேட்பீங்க? அடியன் வலியுறுத்தி சொல்கிறேன். உபாசனா தியானம் பண்ணால் 7 லோகத்தையும் கடக்கலாம். விசாரம் புரிந்த அத்வைதமானா பிரம்மஸ்வரூபமாகலாம். எளிமையான லாஜிக் சொல்லி கொடுக்குது. இதுக்கு மேலே எப்படி சொல்லணும்? இது வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி இந்த நாரத பரிவிராஜக உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் இந்த உபநிஷத்தை வலியுறுத்துகிற விஷயம் சந்நியாசத்தை. அடியன் சந்நியாசத்தினுடைய ரிகர்சல்னு சொல்கிறேன். இதை நீ சந்நியாசம் போக வேண்டாம். ஆனால் இல்லறத்திலே 50 வயசுக்கு மேலே எங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 ஆண்டுகள் 25 வருஷம் சொல்லுது. கிரகஸ்தமே 25 வருஷம்தான் சொல்லுது. நாம் தான் வாழ்நாள் ஃபுல்லாக கிரகஸ்தத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு வெளியிலே வரமாட்டோம். அப்புறம் தர்மம் ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி வாழ்க்கை நடத்தணுங்கிற அறிவும் நமக்கு இல்லை. எவனும் சொல்லிக் கொடுக்கறதில்ல, எவனும் கேட்குறதும் இல்லை. ஆடு மாடு மாதிரியே வாழ்க்கை நடத்துவேன்னு சொன்னான். எப்படி? அதெல்லாம் இப்போ நம்ம விசாரம் பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்ப அனுபூதிக்கு கொண்டு வரக்கூடிய விஷயம் இது. அதனால் நீங்கள் தியானத்துக்கு முற்பட வேண்டும். இப்போ நீங்கள் பல பேர் 8வது பிரகாரத்தில் தான் இருக்கீங்க. 8, 9, 10 தான் இருக்கீங்க. 5 வருஷமாக சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்கல்ல. யாரும் இன்னும் என்னது 1வது பிரகாரத்துக்குலாம் வரல. ஏன்னா இந்த 5 தடைகளில் ஒரு தடையில் நிற்கிறீங்க எங்கேயோ. பாருங்கள், வருவாங்க. இப்போ நீங்கள் வரலன்னா நான் யாரோ ஒருத்தவங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது தொடரும். இங்கே வந்தால் அவங்களால நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி என்ன ஆவீங்க? கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. பிரமாதம்னு பேர் அதுக்கு. பிரமாதம்னா தமிழில் பிரமாதம்னா சூப்பர்னு நம்ம சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் பிரமாதம்னா அலட்சியம்னு பேர். அது ஒரு முக்கியமான தடை. இது 6வது இது. 10-5ன்னு சொன்னல, 6வது தடை தான் இந்த பிரமாதம்னு பேர். பிரமாதம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, ஹிந்தியில் பிரமாதுன்னு சொல்லுவாங்க. பிரமாதுன்னா அலட்சியம். நமக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? நமக்கு தெரியும் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தெரியுமா அவனுக்கு? தெரியாது. குரு வந்தால் தெரியுதா இல்லையா? குரு வந்த பிற்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சா? இல்லை இதே ஊரில் இவ்வளோ வருஷமாக பிறந்து வளர்ந்துருக்கேன், நான் ஒரு நாள் கூட கிரிவலம் வந்ததில்லைங்கிறான். இப்போ 3 மாதமாக ஆயிடுச்சு. 3வது பௌர்ணமி வரப்போகுது. 90 நாள் கிரிவலம் பண்ண போகிறோம். பண்ணால் தான் போகிறாங்க, தொடர தான் போகுது. குரு வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு டேர்னிங் பாயிண்ட் அது. குரு என்ன கொடுக்குறாங்க? அறிவு கொடுக்குறாங்க, அன்பை கொடுக்குறாங்க, ஆனந்தத்தை கொடுக்குறாங்க. நிரந்தரமானது, டெம்பரவரி அல்ல. இருக்கா இல்லையா? பொய் சொல்லுதா வேதம்? பொய் சொல்லுதா? ஏன் அவங்க பேச்சை விட பொருந்த மாட்டோம்? பொருந்தனா அத்வைதம். எங்கெல்லாம் அத்வைதம் வருதோ அங்கெல்லாம் ஆனந்தம் வருங்க. நிரந்தரமான ஆனந்தம் வரும்.
ஏன் இந்த அறிவு வேலை செய்யாமல் பாக்கி எல்லாத்துக்கும் வேலை செய்யுத? நைட்டு 10 மணிக்கு மெனு கார்டு கேட்குது. இப்போ நம்ம மந்திரத்துக்கு போகிறோம். முதல் சாப்டரு பிரதம உபதேசம்னு பேர். சாப்டர் பேர், அத்தியாயத்தினுடைய பேர். சாப்டர் தானே சொல்லுவோம். அதை வந்து பேரே உபதேசம். அது எந்த உபதேசம்னு முதல் சாப்டராக பிரதம உபதேசம். அதில் ஒரு மந்திரம். அத்த ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அகரத்தில் வேதத்தை ஆரம்பிக்குது மந்திரம். அத்த கதாச்சித்த பரிவிராஜக ஆபரணம். பரிவிராஜகத்தில் இவர் தான் ஆபரணம். பரிவிராஜகனா உலகத்தை சுற்றி வர்றதில், தீர்த்த யாத்திரை பண்ணுறதில் இவர் தான் பூஷன். பூஷன்னான்னு அது பத்மபூஷன் பத்ம விபூஷன்லாம் பட்டம் கொடுக்குறாங்கல்ல, ஆபரணம். திலகம் என்னது? ஊர் சுற்றும் திலகம். உலகத்தை சுற்றி வரும் திலகம். ஏன் ஊரை சுற்றினா என்ன நடக்கும்? நல்லதை நோக்கி தேடி போனாங்கன்னா, தீர்த்த யாத்திரைலாம் பண்ணால் என்ன நடக்கும்? மெய்யறிவு சித்த சுத்தி ஆகும். அதில் இவர் ஆபரணமாக இருக்கார். பேர் நாரதர். சர்வலோகம் சஞ்சாரம் குருவன். எல்லா லோகத்தையும் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். நம்ம எத்தனை லோகம் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம்? பூலோகம் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சுற்றிக்கிட்டு இருக்கோம். பூர்வ புண்ணியம் ஸ்தலானி. பூர்வ புண்ணியம் ஸ்தலானி. எங்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பூர்வ புண்ணியத்தில் சேமித்து வச்சுருந்தீங்களோ அதுபடி ஸ்தலங்களை எல்லாம் சுற்றி பார்க்க வரீங்க. பூர்வ புண்ணியம் இருந்தால் தலத்தை சுற்ற முடியும். பூர்வ புண்ணியம் இல்லைன்னா சுற்ற முடியாது. இப்போ தான் வர முடியல ஒருத்தனும். பூர்வ புண்ணியத்தினால தான் ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் தபஸ் பண்ணி கஷ்டப்பட்டு போகிற இடமா இருந்தால் இப்போ தபஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சும்மா சாதாரணமாக எளிமையாகவே நினச்சோடனே கிளம்புறீங்கன்னா அது பூர்வ புண்ணியம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? பூர்வ புண்ணிய ஸ்தலானி. பூர்வ புண்ணியத்தினால புண்ணியமான ஸ்தலங்களை ஏன் அதுனா எப்படி ஒரு சாதாரண ஒரு பிரம்மாண்டமான கோயில் இறைவன் வசிக்கும் ஆலயம் எங்கேயோ இருக்குது, மலை உச்சி மேலே இருக்குது. அங்கே ஒருத்தன் தேடிட்டு போயிருக்கான். சிஷ்யனோ பக்தனோ இறைவனை தேடி போயிருக்கான். போயிட்டு அவரை பார்த்து அங்கே ஒரு பாடல் எழுதுகிறான். அதுக்கப்புறம் அந்த பாடல் உலகம் ஃபுல்லாக அது பேர் தான் பாசுரம். என்றும் விளங்குவது, என்றும் அழியாதது, என்றும் விளங்குவதுன்னு சொன்னல. அந்த பாசுரம் பாடிட்டானா அந்த தேசத்தை திவ்ய தேசம்னு சொல்கிறேன். இதுதான் இறைவன் அடியார்களுக்கு கொடுத்த பெரிய வரம். இந்த இறைவனுடைய பக்தர்களில் என்னை பொறுத்த வரைக்கும் 10 வெரைட்டியாக பிரிக்கலாம். அது மட்டும் மைண்டில் வச்சுங்க. அதெல்லாம் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 10 வெரைட்டியாக பிரிக்கலாம். யாரை? பக்தர்கள் அடியார்கள் தொண்டர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, உபயதாரர்கள் அப்படி சொல்கிறோம். அப்படி 10 வகையாக பிரிக்கலாம். அப்படி எங்கேயோ போயிருக்கான். மனுஷனே போக முடியாத இடம், இருட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே எங்கேயோ போயிருக்கான். அகோபிலம் இப்போ நம்ம பெரிய அனுபூதி கொடுத்த இடம். நீங்கள்லாம் எப்படி சிந்திச்சிங்களோ இல்லை, அடியே ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப ஃப்ரீயாக வந்தேன். கூட வந்திருக்கவங்க குழந்தைங்கள்லாம் எல்லாம் ஓட்டமாக நடைமா ஓடிய போச்சுங்க. இந்த பெருசுங்கள்லாம் பாட்டிங்க மாதிரி 90 வயசு இப்போ சிலது 4 கையாலையெல்லாம் நடந்து வந்தது. ஆடு மாடு மாதிரிலாம். அப்புறம் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறோன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க லெவல் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க மேலே ஏற முடியும், எந்த அளவுக்கு அவங்க சித்தியை நோக்கி போகிறாங்க, எல்லாம் நீங்கள் செய்கிற தபஸ் தான். நீங்கள் செய்கிற தபஸ் தான். உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு தான் இப்படி இருக்கும். அதை தான் இப்படி காமிக்குது. அதில் ஒரு தம்பதிகள் வராங்க. ஹஸ்பண்ட் முதுகில் பேக் மாட்டியிருக்காரு, கையில் வர குழந்த. மேலே சும்மாவே ஏற முடியாது, பேக்கை மாட்டிட்டும் ஏற முடியாது. அதுக்கு மேலே குழந்தையும் தூக்கிட்டு 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு ஏற முடியுமா? சும தாங்காமல் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறாரு. இவரால் நடக்க முடியல, அது எப்படி தூக்கும்? நான் முன்னாடி இப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு மாதிரி நெருடல் இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கேன், நம்ம பழக்கம் இல்லாதவங்கள்ட்ட எப்படி குழந்தைய கேட்குறது, நாம் தூக்கிக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துடுது. கொஞ்சம் தூரம் நடந்தால் நான் முருகன்ட்ட சொன்னேன், இது மாதிரி அந்த வெயிட்டை இறக்கணும்ப்பா, என்ன பண்ணலாம், நான் தூக்கிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சொன்னால் அந்த குழந்தை யார்கிட்டையுமே வராதான், ஒரு மாதிரி பேச்சு இல்லாத குழந்தை.
திருச்செந்தூர் போக சொல்லியிருக்கேன். சரி நம்ம தூக்கிட்டோம், வந்துட்டான், சைலண்ட்டாக இருந்துட்டான். கொஞ்ச நேரம் ஆகுதான், ஏன்டா அழுவுற, பொய்யா அழுவாத, ஞானம்தான், பொய்யா அழுவாத, உனக்கு என்ன, முன்னாடி உங்கள் அம்மா போகிறாங்க, பின்னாடி அப்பா வராங்க, உனக்கு என்ன பசிக்குதா தாகம் இருக்கா சொல்லு, பேசாமல் வா அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். அந்த முக்கியமான தருணத்தில் நம்ம அப்போ தான் அந்த பொண்ணு நினச்சி தான், நான் வந்து முருகபக்த, இங்கே இந்த சன்னதியில் எந்த மிராக்கிள் நடத்தலையே சுவாமி அப்படின்னு நினச்சேன். வேல் போட்டிருக்கு, பச்சை குத்தி இருக்குது வேல் கையில். டக்குன்னு நீங்கள் வந்து முருகன் வந்து அந்த இதை குழந்தைய கேட்குறான். இது கோயின்சிடெண்ட்டாக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த தம்பதிகள். அப்போது இவங்க செஞ்ச புண்ணியந்தான் அங்கே முருகன் என்னவோ அந்த குழந்தைய தான் வாங்கிக்கிறான். நீங்கள் தாகமாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட தண்ணி இருக்காது, உங்கள் கூட வந்திருக்கவங்கள்ட்டையும் தண்ணி இருக்காது, எதிர்த்தாப்பில் வரவன் தண்ணி பாட்டில் கொடுப்பான், இந்தாங்க என்னுடைய தண்ணி நீங்கள் குடிங்கம்மா. அதெல்லாம் நீங்கள் செஞ்ச புண்ணியம். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பொறுமையான சிந்தனையோட குருவோட போனாலோ இல்லை தானாகவே ஆன்மீக சிந்தனை இருந்தாலோ இதெல்லாம் புரியும். அது வேல் போட்டுக்குது எனக்கு தெரியுமா, அவங்க முருகபக்தன் நமக்கு தெரியுமா, நமக்கு என்னத்தை உருவாக்குறான்ல முருகன் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி தூக்கிட்டு இறக்குறேன், அப்படியே சும்மா காற்று மாதிரி வருது, நடந்து அப்படியே பேசாமல் வரேன். அத்தனை படிக்கட்டு ஸ்டீப்பாக இருக்குது, படிக்கட்டு ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி. கொஞ்சம் விட்டோம்னா அப்படியே உள்ளே இறங்கிடுவோம், இதுக்குள்ளே இறங்கிடுவோம், பள்ளத்துக்குள்ளே இறங்கிடுவோம். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன் சின்ன குழந்தைங்க பறக்குது, பெரியவங்கள்லாம் தடுமாறி வராங்கன்னா தபஸ் பத்தாதுன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்லணும்னா தபஸ் பத்தாதுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா குருவை பிடிச்சிட்டு மேலே ஏறதுக்கு வழி அவங்க சொல்லுவாங்க. அந்த தபஸு தான் அது எல்லாத்தையும் சரி செய்துங்க, எப்படி சொல்கிறது. அதனால் அனுஷ்டானம் முக்கியம். நாங்கள் ஜெயித்ததுக்கு காரணம் அதான், அனுஷ்டானங்கிற வார்த்தை. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு அந்த அனுஷ்டானங்கிற வார்த்தை சொல்கிறது கூட ஆள் கிடையாது. எல்லாம் முருகன் சொல்லி கொடுத்தது. சொல்லி கொடுத்த செகண்ட்லேருந்து பிடிச்சிக்கிறோம். அதை பின்பற்றினா வெற்றியை கொடுக்குது, மெகா வெற்றியை கொடுக்குது. யாரும் அடைய முடியாத, அறிய முடியாத உயர்ந்த வெற்றியை கொடுக்குது. அது பிரமாதம் இருக்கக்கூடிய பிரமாதங்கிற அந்த அலட்சியத்தை விட்டுட்டு, அது சொன்னேன் இல்லையா, அனவசித்தங்கிற பொருந்தாத நிலையை விட்டுட்டு பொருந்தின நிலைக்கு வரணும். இல்லைன்னா ப்ளக்கில் சொருவாமல் சுற்றி சொருகிறதுக்கு சில பேர் சோம்பேறி படுத்துக்கிட்டே சார்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளக்கை அப்படியே போய் ப்ளக் பாயிண்டில் இப்படி சொருவான், இங்கே சொருவான், அங்கே சொருவான், ப்ளக்கில் சொருவ மாட்டான். இப்போ என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதானே அர்த்தம்? அதே டிட்டோ கதை தான். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பயணிக்கும் போது பார்க்கலாம். மகாபிரஸ்தானம்னு பேர். நம்ம உடம்பு விட்டு உயிர் கிளம்புன பிற்பாடு எத்தனை நிலைகளை கடந்து போகுது. சாமானியனுக்கு, ஞானம் பெற்றவனுக்கு, சம்சாரிக்கு, புண்ணியஸ்தனுக்கு, பல கேட்டகரி இருக்கா இல்லையா? இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ரிகர்சல் தான் இப்போ குருவோட பயணிக்கிற போது தெரியும். எல்லாம் ஓப்பன், நம்ம இவ்வளோ பின்னாடி இருக்கேனா, நான் இவ்வளோ முன்னேறணுமா, இவ்வளோ தபஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்துறது. போகம் வேண்டான்னு சொல்லலை, 15 to 25 வச்சுக்கோ. வயசு எந்த வயசில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜை ஏற்று இல்லை இறக்கு. அதனால் வாழ்க்கையை மாற்றி வாழணும். மாற்றினா ஒரு குறிப்பிட்ட வருஷம் பிரம்மச்சரியம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் கிரகஸ்தம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் வனப்பிரஸ்தம் இருக்கிற இதுதான் உனக்கு. இல்லை நான் இப்படி எப்போதும் இப்படியே தான் நான் வாழ்வேன், கிரகஸ்தத்துக்குள்ளேயே பூந்துக்குவேன், நான் வெளியிலே வரமாட்டேன், அதை அந்த சாப்பாடை நான் விடவே மாட்டேன் அப்படின்லாம் நீ சொன்னீன்னா மேலே ஏற முடியாது. அப்புறம் 4 காலில் நடக்க வேண்டியது தான். ஆடு மாடு முன்னாடியே இங்கே சொல்லிட்டு தான் இருக்குது வேதம். சாஸ்திர ஞானம் இல்லைன்னா நீ மிருகம், குரு இல்லைன்னா அசுர வாழ்க்கை சொல்லுதா இல்லையா? அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தலானி புண்ணிய தீர்த்தானி, புண்ணிய தீர்த்தம் நதியெல்லாம் குளிக்கிறது, நதி தண்ணீரை தலையில் தெளிச்சிக்கிறது, குளத்து தண்ணீரை தீர்த்தத்தை தலைக்கு தெளிச்சிக்கிறதெல்லாம் சும்மா இல்லை, அதெல்லாம் சத்தியம். அதெல்லாம் அலட்சியமாக கண்ணுக்கு தெரியாது. லாஜிக்கெலாம் எல்லாத்துக்கும் லாஜிக் கணக்கு தெரியுமா? செஞ்சு பாரு அது இருக்கா இல்லையான்னு. லாஜிக்கு மேலே நம்பிக்கை. புண்ணிய தீர்த்தானி தீர்த்தி குருவன் அவலோக்கிய, இந்த இடங்களெல்லாம் அவர் சுற்றி வந்திருக்கார்.
திருலோக சஞ்சாரம் எங்கே போகிறாரு? சும்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வர்றாரா நாரதர்? தீர்த்த யாத்திரை எல்லா இடத்துலையும் போகிறது, எங்கெங்கே எந்த சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் எதுக்கு அவருக்கு அப்படி செய்யணும்னு இருக்கு? அதெல்லாம் ஒரு வழிகாட்டி தான். இப்போ அவர் வராரு, தீர்த்த யாத்திரம்லாம் குருவன் லோக்கிய அவலோக்கிய எல்லா இடத்தையும் பார்த்துட்டே வரார். சித்த சுத்தியும், சித்தம் நல்லா தெளிவாக சுத்தி ஆயிடுச்சு. சித்த சுத்தியும் பிராப்பிய பெற்றாச்சு. நிர்வைரக நிர்வைர் இப்போ மனமானது தூயதாயிடுச்சு. எந்த சட்விகாரம் சொல்லக்கூடிய வைரிகள்னால் பகைவர்கள் எதுவும் இல்லை. சித்தம் சுத்தமாக இருக்குது. சித்தம் சுத்தி இல்லைன்னா இந்த காமக்ரோதாதிகள் உள்ள குடும்பம் நடத்தும். இங்கே காலில் ஒரு பொண்ணு இருக்குது, கவனிக்கல என்ன பண்ணோம்? வைரஸு பாக்டீரியாலாம் குடும்பம் நடத்துதா இல்லையா? தலையில் அழுக்க வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? குடும்பம் நடத்தும். இதெல்லாம் வேதம் தான் சொல்லுது, சொந்தக்காரு. உங்களுக்கு உதாரணம் சொன்னால் சிரிப்பாக இருக்கு. நம்மளை பற்றி தான் சொல்லுது வேதம். சாந்தோ தாந்தம், சாந்தம் மனம் சாந்தமாகிடுச்சு. தாந்தோ உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. புலநடக்கம் பொறியடக்கம்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா இதெல்லாம் வேலை செய்யாது. இந்த எங்கே பார்க்காத, இங்கே பண்ணாத, அங்கே போகாத, இங்கே வராத, அலையாத அப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன் அதுவே உள்ளே போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? இறைவனை நோக்கி போகுது. இடையில ஏதாவது தெரியுமானா தெரியாது. இடையில ஏதாவது மாயா ஜாலங்கள்லாம் நடந்தால் கூட கண்டுக்காது, உள்ளே போகாது. சாந்தோ தாந்தக சர்வத்தோ நிர்வேதம், எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணிடுத்து. நிர்வேதம் பற்றட்டு ஆசாத்திய முக்கியமான வார்த்தை, ஆசாத்திய அடைந்து, பற்றற்ற நிலையை அடைந்து, சிவரூபம் அனுசந்தாய தன்னை யார், நான் யார், எதுக்கு இங்கே வந்தேன், என்ன செய்யணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ நாள் இங்கே இருப்பேன், வந்த வேலையை செஞ்சிட்டேன்னா எல்லா கேள்விக்கும் அனுசந்தாய ஆராய்ச்சி பண்ணு, தன்னை ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ எதுக்கு வந்தோம் எல்லோரும் யோசிச்சிங்களா? எதுக்காக வந்தோம்? டிவி பார்த்துட்டு அழுவுறதுக்கா? சீரியல் பார்த்துட்டு அழுவுறதுக்கா? நான் பட்டர் மசாலா சாப்பிட்றதுக்கா? கார்லிக் சாப்பிட்றதுக்கா? கார்லிக் நான் மட்டும் எதுக்கு வந்தோம்? அனுசந்தாய தன்னை ஆராய்ந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அது தெரிஞ்சாலே முக்தி. நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னா இல்லை. எல்லாம் என்ன தனக்கே எல்லாம் தெரியும் நினச்சின்னு இருக்கா இல்லையா? பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டா என்ன கொடுக்கும்? பணம் சாப்பாடு கொடுக்கும், வாட்டர் கொடுக்கும், ட்ரெஸ்ஸு கொடுக்கும். வேறு என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆரோக்கியத்தை கொடுக்க முடியுமா பணம்? இப்போ சொன்னார், மாத்திரை அவல் மாதிரி சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு சொன்ன காமெடி பண்ணார். மாத்திரை அவல் மாதிரி சாப்பிட்றாரு. என்ன மாதிரி பொருத்தம் பார்த்தீங்களா? எப்படி அவருக்கு மூளை வேலை செஞ்சுருக்கு? என்ன காரணம்? அந்த உடம்பை வச்சுக்கிட்டு, பொய்யான உடம்பை வச்சுக்கிட்டு மெய்யான வாழ்க்கையை வென்று எடுக்கணும். நம்மள்கிட்ட எல்லாமே பொய் தான், எல்லாம் தற்காலிகம்தான். இது இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். மறுக்க முடியுமா? ரொம்ப நாள் நிறைய பேர் இந்த கேள்விகள் பதில் கண்டுபிடிச்சிட்டேன் நான். இது இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். நாளைக்கு இருப்பீங்களே? உங்கள் தாத்தா எங்கே போகிறார்? உங்கள் தாத்தாவுடைய பாட்டை எங்கே போனார்? ஏன் இருக்க வேண்டியதானே? எக்காலத்துலையும் இருக்கிற மாதிரி பேசுகிறோமே. அதான் போகிறோம் வரோம். அதனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆடு மாடு போகுது வருது, சாப்பிடுது, தண்ணி சாணம் போடுது, குட்டி போடுது, அலையுது, பயப்படுது, செத்து போகுது. சாந்தோ தாந்த சர்வத்தோ நிர்வேதம் ஆசாத்திய எல்லாத்தையும் தூக்கி போடுறா, வந்த வேலையை கொஞ்சம் செய்வோம். ஸ்வரூப அனுசந்தாய ஒன்று. இது ரொம்ப கேட்க வேண்டிய கேள்விங்க. தன்னை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? உடல் உறுப்பையே தெரிஞ்சுக்கல, இன்னும் மன உறுப்புகள் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கல. 19 தத்துவம் இருக்குது. தசப்பிராணம், தசப்புலன்கள் 20, அப்புறம் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஒரு 4, 24,
கோஷங்கள் ஒரு 5 29 சூக்ஷ்மல உள் மனம்னு சொல்கிறோம்ல அதில். அதனால் ஸ்வரூப அனுசந்தாய, உன்னை ஆராய்ச்சி பண்ணனையா, நீ யாருன்னு கேட்டியா? அனுசந்தாய தன்னை, இவர் என்ன பண்ணுறாரு? தன்னை ஆராய, ஸ்வரூப அனுசந்தாய தன்னை ஆராய, நியமானந்தம். பாருங்கள், பல பேருக்கு விதிமுறைகள்லாம் போட்டால் பிடிக்காதுல்ல. நம்ம ஜந்துக்களுக்கு விதிமுறைகள், இதை பண்ணாத அதை பண்ணாத, இதை பண்ணி இதை பண்ணாதன்னு சொன்னால் பிடிக்காதுல்ல. மேலே ஏறணும்னு நினைக்கிறாங்கல்ல, முன்னேறணும்னு நினைக்கிறாங்கல்ல, சகசிராரம் ஏறணும்னு நினைக்கிறாங்கல்ல, வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நியமம் வந்து ஆனந்தமாக. நியம ஆனந்தம் வார்த்தைகள் பாருங்கள், வார்த்தைகள் நியமம் ஆனந்தமா. என்னெல்லாம் விதிமுறைகள் போடுறவங்களோ அத்தனையும் நான் செய்கிறேன். இப்போ சுவாமி விதிமுறைகள் போட்டால் அடியன் மீறுவேனா? மீற முடியுமா? இப்போ நேற்று காலையில் 10 மணிக்கு அகோபிலத்தில் கோயில் திறக்கவே இல்லை. பணம் கட்டி தரிசனம் பண்ணால் ஃப்ரண்ட்டு டோரு, பிரதான டோரு, அதில் நிறைய காம்பவுண்டு, நிறைய அது என்னது பேரியர். என்னடா நியாயம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போகிறேன். பின்வாசல் வழியாக தான் அவங்களெல்லாம் உள்ளே விடுவாங்க, ஃப்ரீ தரிசனம்னா. கூட்டமே யாருமே இல்லை, எதுக்கு நம்ம பணம் கட்டணும்? சரி பின்வாசலில் போகலான்னா அவ்வளோ நேரம், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கோம், கதவே திறக்கலை. ஆனால் எனக்கு என்ன ஞானம்? சுவாமி டெஸ்ட் பண்ணுறாங்க, சகிப்புத்தன்மையோட அமைதியாக இருக்கணும். எனக்கு நிறைய எண்ணங்கள்லாம், சாமானியர்களுக்குள்ள எண்ணங்கள்லாம் வந்தது. ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஃப்ரீ தரிசனம்னா ரொம்ப கீழ்த்தரமான தரிசனமாக? அவங்க பின்னாடி காத்திருக்கணுமா? இல்லை மறந்துட்டாங்களா கதவையை திறக்கிறதுக்கு? என்ன தான் தெரியணும், 5 நிமிஷம்னா, அரை மணி நேரம்னா, 1.5 மணி நேரம் சின்ன திறக்கலையேன்னு பல சாமானியர்களுக்கு வரக்கூடிய எல்லா எமோஷனும் வரதான் செஞ்சிச்சு. ஆனால் ஞானம் என்ன சொல்லுது? காத்திரு, கதவை அவர் திறக்கட்டும், பெருமாள் திறக்கட்டும். அதுக்கு தான் உங்களை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல சொன்னேன். அதுதான் அதுக்கு கதவோடைய கீ. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்போ சொல்லலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னீங்க. அப்புறம் மக்களெல்லாம் சேர்ந்து சொல்ல ஆரம்பித்தாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் பொறுமை இழந்துட்டாங்க. ஆனால் அதுதான் இயல்பு, அதுதான் சத்தியம். சகிப்புத்தன்மையோடு நீ எவ்வளோ நேரம் இருந்தாலும் காத்திருக்கணும், காத்திருக்க கற்றுக்கணும். இது மிக முக்கியமான வார்த்தை. லைஃப்பில் காத்திருக்க கற்றுக்கணும். எங்கேன்னா சத்காரியங்களில் ஈடுபடும்போது, உங்கள் வேலையில் எங்கே காத்திருக்க கற்றுக்கணும். நான் யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். அது இண்டிபெண்ட் வேறு, டிபெண்ட் வேறு. இந்த மாதிரி வெயிட் பண்ணுறது வேறு. யாருக்கும் வெயிட் பண்ணாமல் போகிறது வந்து இண்டிபெண்ட். அதாவது டிபெண்ட் இண்டிபெண்ட்டுன்னு வார்த்தை இருக்குல்ல. யாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லை. அது வேண்டாம். நீ அன்றாடம் வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டே போ, எல்லாம் சரியாக வரும். ஒருத்தவங்களை உன் வேலைக்காக இன்னொருத்தவங்களை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. ஆனால் இறை காரியங்களில், சத்காரியங்களில், உயர்வான காரியங்களில் நீங்கள் மேலே ஏறணும்னா ரொம்ப ரொம்ப காத்திருக்கணும். சுவாமி வேலை கொடுக்குறது இறைவன், அவனுக்கு தெரியாத எப்போ செய்யணும்னு. உங்கள் வேலையாது. நீங்களாம் அப்படி நினச்சிக்கிறீங்க, ஏன் வேலை நான் உடனே செய்யணும், உடனே பார்த்தாவும், உடனே உடனே போய் என்ன உடனே இது நடக்க விட்டார சாப்பாடே கொடுக்காம பசிச்சுதான் நமக்கு. நம்ம நினச்சி பார்த்தோமா, நமக்கு எங்கேயாவது கடை இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாவது சாப்பிட்டுக்கலான்னு தான் எல்லாருமே பிளான் பண்ணோம். ஆனால் நானும் பல முறை பார்த்துட்டேன், மலை ஏறுறப்பெல்லாம் நம்மளை விரதத்தில் தான் அழைச்சிட்டு போகிறாரு, ஆனால் பசி இல்லை. உண்டா இல்லையா? அதான் இறைவன். இறைவன்னா யார்? வந்து பாரு, கூட எத்தனை மிராக்கள் நடக்குது பாரு. ஒரு பையன் வரான், உன் பேர் என்னடான்னு பார்த்தா திவ்யமாக இருக்கான், ஐயங்கார் பையன், 9-10 வயசு இருக்கும். நம்ம கௌசிக் மாதிரி தான் இருக்கான், கௌசிக்கோட சின்னவன் தான். பேர் என்னன்னா வியாசர்னு சொல்கிறான். எனக்கு வியாசரை அந்த பிரம்மலோகத்தில் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. முருகன் என்னாச்சு வியாசர்னு சொன்னான். ஆமாண்டா, ஞானத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க, உபனிஷத்தெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இந்த வியாசருங்கிற பேர் வைக்க முடியும். வியாசரை பற்றி 4 வார்த்தை சொன்னேன் அவங்ககிட்ட, அவனுக்கு அர்த்தம் தெரியுமா? அவன் எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கான், 10 வயசு பையன். அவன் சொன்னான், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். என்ன நீங்கள் ராமாயணம் மகாபாரதெல்லாம் படிக்கிறீங்களாண்ணா அப்படின்னு கேட்குறான். இல்லை தம்பி, தமிழில் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா உபநிஷத்தையும் நல்லா வச்சு செய்கிறோம், தமிழ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அவன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். அங்கெல்லாம் மானுட மாதிரியே தெரியலை. மேலே பார்க்குற சந்திக்கிறவங்களெல்லாம் மானுட மாதிரியே தெரிய மாட்டேங்குது. வேற ஒரு உலகத்தில் வேற ஒருத்தரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஸ்வரூப அனுசந்தாய நியமானந்தம். எந்த விதிமுறைகள் உனக்கு பிடிக்கணும்,
எனக்கு விதிமுறைகளே பிடிக்காதுன்னா தரங்கட்ட வாழ்க்கையாக போயிடும். நாடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே விதிமுறைகள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு குடும்பம், ஒரு வேலை, ஒரு தொழில், எல்லாத்துலேயும் நியமங்கள் இருக்குது. அதை கடைப்பிடிச்சா ஆனந்தமாக இருக்கும், மேலே ஏற்றி விடும். எனக்கு விதிமுறைகள்லாம் பிடிக்காது, சாஸ்திரம் பிடிக்காது, சம்பிரதாயம் பிடிக்காது, எனக்கு சம்ஸ்கிருதம் பிடிக்காது, வேதம் பிடிக்காது, தியானம் பிடிக்காது, பூஜை பிடிக்காது, நல்லது எதுவுமே உனக்கு பிடிக்காதுன்னா நீ யார்? அசுரனா? கேடுகட்டவனா? நியம ஆனந்தம் வார்த்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய வார்த்தை. நியமங்கள்லாம் எனக்கு ஆனந்தத்தை தருகிறது. நியமானந்தம் விசேஷ கண்ணியம், சிறப்பு வாய்ந்தது. முனி ஜன ஸ்வரூப சங்கீர்ணம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த அந்த நாரதர் நைமிஷாரண்யம் இந்த பூலோகத்திலேயே மிக உன்னதமான யாகங்களை பண்ண போகிறோம். ரிஷிகள்லாம் சேர்ந்து பெருமாளை கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட இடம் தான் இந்தியாவில், பாரதத்திலேயே இந்தியாவில் இந்த நைமிஷாரண்யம் இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. அங்கே யாகம் 12 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்குது. இப்போனா ஆகுதி யாகம் ஒரு நாள் நடந்துச்சுன்னா குறைஞ்சது 5 லட்சம் செலவாகும். ஒரு நாள் யாகம் நடந்துச்சுன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் யாகம் நடக்கும். நம்ம கோவிலில் நடந்து 3 நாள் நடக்கும். ஏன்னா ஆகுத்திக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெருப்பு என்ன பண்ணும்? எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடும். ஏன் தேவர்களெல்லாம் இதான் வாய்ப்புன்னு யாகம் எல்லோரும் பண்ணுறாங்களா? நான் டெய்லி பண்ணுறாங்களா என்ன? அதனால் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் எல்லாம் கூடுற இடம், எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பங்கு உண்டு. அது 12 ஆண்டுகள் எல்லா ரிஷிகளும் சேர்ந்து 60,000 ரிஷிகள் தன்னுடைய தர்மபத்தினியோட வசித்த இடம் நைமிஷாரண்யம். அதான் பூலோகத்தில் அதிகமாக யாகம் செய்த இடம், நீண்ட நாள் யாகம் செய்த இடம். போகிறோம், நம்ம அங்கே அழைச்சிட்டு போகிறேன். நைமிஷாரண்யம் புண்ணியஸ்தலம், வேதமே சொல்லிடுச்சு. புண்ணியஸ்தலம் அவலோக்கிய பார்க்கறதுக்காக வரார். அங்கே தான் அவருக்கு சரிகம பதனிஷ ஸ்வரம், சப்தஸ்வரம், சஞ்ஞா வைராக்கிய போதகரை. அவருக்கு ஸ்வரம் கேட்குது, ஓங்காரம் கேட்குது, அநாகத்தம் ஸ்வரம் எல்லாம் கேட்குது அவருக்கு. ஸ்வர விசேஷங்க. இதனால் இந்த ஸ்வரத்தை கேட்க கேட்க அதான் ஓங்காரம். கேட்க என்ன ஆகும்னா உங்களோட பொருந்திடும். இசைக்கு ஒரு பாட்டு இருக்கு, என்ன இசைக்கு மயங்காத பாட்டு, இசைக்கு மயங்காத யாரும் இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கா. இசையால் வசமாக இதயம் இதுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அது அப்படி சொல்லி தமிழ் பாட்டு தான். இசையால் வசமாக இதே மாதிரி. இசைங்கிறது என்னென்னா இந்த ஸ்வரம் தான். இந்த ஸ்வரம் என்ன பண்ணுன்னா உங்களோட பொறுத்து உங்களை வசப்படுத்தி இறைவனோடு கொண்டு போய் பொருத்தும். இந்த சப்தத்தை, இந்த ஸ்வரத்தை நைமிஷாரண்யத்தில் அவர் வாசித்த வீணால் அவ்வளோ நாள் அந்த ஸ்வரம் வரல. ஏன்னா இந்த பூர்த்த இவ்வளோ புண்ணிய சேத்திரங்கள்லாம் போயிட்டு வந்ததுனால அந்த வீணைக்கு ஸ்வரம் உயிர் வந்துடுச்சு. ஸ்வரம்னாலே உயிர் எழுத்து தெரியுமில்ல. ஓங்காரனாலே உயிர் கொடுக்கறது. நீ மொட்டைய மந்திரத்தை சொல்லு, ஓங்காரம் சேர்த்து சொல்லு. எந்த மந்திரத்திலையும் ஓங்காரம் சேர்ந்தால் தான் உயிர் பெறும். ஓங்காரத்தெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் மறுக்கிற ஒரு புத்தி வருதுன்னு தெரியல. எல்லா விஷயத்துலையும் எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் அசுரம் உள்ளே இருக்கான்னு அர்த்தம். நெகட்டிவ் இல்லைன்னு ஆரம்பித்தாலே அது உள்ள அசுரம் இருக்கான்னு அர்த்தம். அதில் என்னத்தை ஏதாவது ஒரு இதை தான் போட்டு எரிக்கணும். அதை நெருப்பு தான் வைக்கணும், அந்த அசுர எண்ணெயை, அந்த அசுர புத்தியை. அங்கே தான் அவருடைய வீணைக்கு ஸ்வரம், அந்த இசை உயிர் பெறுது. அதனால் என்ன ஆகுதுன்னா அதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்வர விசேஷம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் தொடர்ந்து கேட்கணும்னு தோணுது. தொடர்ந்து கேட்டால் என்ன ஆகும்? நேராக போய் பொருந்திடும். எதோட பொருந்தும்? சித்தானது சத்தோட பொருந்திடும். பிராபச்சிக்க பராமகம், உலகத்தை மறக்கிற அளவுக்கு அது வசீகரிக்குது. பிரபஞ்ச பராமுக, உலகத்தை புறத்தை பார்க்கல. ஹரிகதாலாப்பி, இறைவனை பற்றி பாட ஆரம்பிச்சிட்டார்.
நிறைய பாட ஆரம்பிச்சிட்டார். ஏன் இசை அந்த ஸ்வரம் பாட நிறுத்தவே இல்லை, பாடுறார். ஸ்தாவர ஜங்கம அனாமைக்கே, ஸ்தாவரம் நிலையானது, ஜங்கமம் அசைகிறது. ஸ்தாவரம்னா தாவரம் நம்ம சொல்கிறோம்ல, தமிழ் எழுத்து சம்ஸ்கிருத வார்த்தை அது, தமிழில் தாவரம்னு சொல்கிறோம். அப்புறம் ஜங்கமம்னா அசைகிறது, அசைகிறது. அனாமக்கே பேரல்லாதது. பகவத் பக்தி விசேஷம், எல்லாத்துக்கும் பக்தி வந்துடுச்சு. நர முருக, மனுஷன் முருகன், புருஷா அமர, புருஷர்கள் புருஷார்த்தம் பண்ணவர்கள், அமரர்கள், கிம் நர அப்சரோகணம், மனிதர்கள் மட்டுமல்ல தேவர்கள், அப்சரோகன் கணான சம்மோகன் எல்லாம் அப்படியே வசப்பட்டு மயங்கி நிற்கிறாங்க. அநாகதம் பிரம்மத்தினுடைய குரல், நம்ம நெஞ்சில் ஒரு சக்கரம், அது பேர் அநாகத்தம்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே இந்த ஓங்காரம் வெளிப்படுது. அநாகத சக்கரம் ஹிருதயம் நடுவில் இருக்கிறது. அநாகதம் பிரம்மாத்மஜம், பிரம்மாவுடைய பையன் யார்? பிரம்மபுத்திரன் நாரதர். பகவத் பக்தம், பகவத் பக்தர் நாரதம் அவலோக்கிய பார்க்குறார், துவாதச வருஷ சத்திர யோக உபசிதாக. அங்கே பார்த்தா 12 வருஷம் அசையாமல் அந்த யாகத்தில் உட்காந்துருக்காங்க. 12 ஆண்டுகள் அசையாமல் யாகத்தில் உட்காந்துருக்காங்க. சத்திர யாகம்னு பேர். சத்திரம்னா ஒரு டேர்ம் 12 ஆண்டுகள். யோக உபசிதாக ஸ்ருதாக, நிறைய சிரவணம் பண்ணக்கூடியவர்கள், வேதத்தை சிரவணம் பண்ணியவர்கள். அத்தியன் சம்பன்னாக, நிறைய அத்தியனம் பண்ணவர்கள், அதுவும் சிரவண சிஷ்யர்கள். சர்வஜ்ஞாக, நிறைய சர்வஜர்கள், ஞானத்தை பெற்றவர்கள். தப்போனிஷ்டா, இந்தந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் பிற்காலத்தில். நீங்கள் தியானத்துக்குள்ளே போனால், அனுபூதி ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பொருந்தும். இது யாருக்கோ எங்கேயோ இதெல்லாம் நம்மளால் அடைய முடியாத விஷயம் நினச்சிக்காதீங்க. ஸோ தப்போனிஷ்டா பரத்தை தெரிந்தவர்கள், பராட்ச ஞானம், வைராக்கிய சம்பன்ன, பல விஷயங்கள் வேண்டான்னு தூக்கி எறிந்தவர்கள். சவுனக்காதி மகரிஷியக, இந்த ரிஷி சுனக்கு போன்ற மகரிஷிகள் பல பேர். பிரத்யுத்தானம், எல்லாரும் ஏந்தான். இவர் உள்ளே வந்தோடனே நாரதகானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாரத கானத்தை கேட்ட உடனேயே பிரத்யுத்தானம் எல்லாரும் எழுந்தாங்க. கிருத்வா நத்வா ஏந்தாங்க, நத்வா எல்லாரும் கை கட்டி வாய்ப்பத்தி தலை சாய்த்து, நத்வா தலை சாய்த்து, யதாச்சித்தா ரொம்ப உணர்வோடு, ஆதித்ய பூர்வக்கம் அதிதி சத்காரம் உபசரிப்பு, விருந்தினர் உபசரிப்புக்காக எழுந்து, உபவேச யித்வா ஆசனத்தில் நல்ல ஆசனத்தை போட்டு அமர்த்தி, சுயம் சர்வ அபியுஷ்டிஷ்டா தானும் நல்ல உயர்ந்த ஆசனங்களில் உட்கார்ந்து, போ பகவான் பிரம்மபுத்திர, பிரம்மாவுடைய மகனே பிரம்மபுத்திரா, கதம் முக்தி உபாயோ, நீ வந்திருக்க ஒரு அரிய பொக்கிஷம், உங்கள்கிட்ட விஷயம் இருக்குது எங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் ரிஷிகளாக இருந்தாலும் முக்தி மந்திரம், முக்தி பெறுவதற்கான வழிமுறை தெரியாமல் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த முக்தியை பற்றிய பிரம்ம ரகசியத்தை, முக்தி உபாய், முக்திக்கான உபாயத்தை அஸ்மாகம் இப்போவே வக்தவியம் சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. புரியுதா? யார்? ரிஷிகள். எங்கே? நைமிசாரண்யத்தில். யாருக்கிட்ட? நாரதர்கிட்ட. குரு இப்போ நாரதர், சிஷ்யர்கள் ரிஷிகள். அதில் ரிஷி சுனக் முதலிடத்தில் அவர் பேர் மட்டும் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கு